சார் உபயராசிகள் எல்லாருக்கும் நிலைமையுமே அதுதான். உதாரணத்துக்கு மீனராசி எடுத்துக்கங்க, மிதுன ராசி எடுத்துக்கங்க, கன்னிராசி எடுத்துக்கங்க. கெட்டது பண்றதுக்கு கெட்டது பண்றேன்னு சொல்லி கெட்டது பண்ணுவான், மாட்டிக்குவான். ஆனா அந்த நல்லவனை பகைச்சிக்க கூடாது. எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்பான், உங்களை அசஸ்மெண்ட் பண்றேன்னு உங்களை உயிரை வாங்குவான். நாங்களாச்சும் கடையை வச்சு ஏமாந்தோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஏமாறுறாங்க. சில பேர் கடல் பாசி என்னென்னமோ பண்ணி ஏமாந்தவன்லாம் இருக்கான். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜே, தெரியும். இங்கே பாருங்க, எங்களுடைய பர்சனல் உணர்வுகளோட விளையாடுறீங்க. நான் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார். சமீப காலமாக கடகராசிக்காரங்களே ரொம்ப கிண்டல் பண்ணி போர் அடிக்குது. இருக்கவே இருக்கு கன்னிராசிக்கார ஆர்மி ஒன்று உருவாக்குவோம். நீங்கள் ஆர்மியை உருவாக்கலை, எல்லாம் மீறுறீங்க. நான் ஒரு எல்லையும் மீறலை. நடக்கிற உண்மையை சொல்கிறேன். உண்மையிலே நினச்சி பாருங்க, நீங்கள் கன்னிராசி தானே. கடைசி வரைக்கும் நீங்கள் கன்னிராசி தான். பாருங்க, தப்பாக சொன்னால் தான் என் மேலே கோச்சுக்கணும். சார் நான் நல்லவன், என்னையா தப்பாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த உலகம் தப்பாக சொல்லுவோம், ஆனால் நீங்கள் தப்பானவங்க கிடையாது. நீங்கள் காலம் ஃபுல்லாக கன்னிராசி தான்னு சொல்கிறேன். இது பிளஸ்ஸிங்காக இல்லையா? அடப்பாவி, எங்கள் மேலே உங்களுக்கு என்னையா அப்படி? சார் உபயராசிகள் எல்லாருக்கும் நிலைமையுமே அதுதான். உதாரணத்துக்கு மீனராசி எடுத்துக்கங்க, மிதுன ராசி எடுத்துக்கங்க, கன்னிராசி எடுத்துக்கங்க, தனுசு ராசி எடுத்துக்கங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது, அதான் உண்மை. ஆனால் இவங்களுக்கு ஒரு பட்டம் கட்டி விட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக் கை. இவங்கள மாதிரிலாம் வந்து முடியாது. ஒரே இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கட்டி விட்டுருப்பாங்க. காரணம் 7 கூடையவன் பாதகாதிபதி. மீனராசிக்காரங்க எல்லாரையும் கேளுங்க, நீங்கள் உங்களை மாதிரி ரொமான்டிக் கை யாரும் கிடையாது. ரோமியோம்பாங்க. ஒரு ரோமியாவும் கிடையாது, ஜூமியாவும் கிடையாது. ஏன்னா 7 கூடையவன் பாதகாதிபதி. அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் காலம் ஃபுல்லாக நீங்கள் கன்னிராசி தான். இன்னும் அறிமுகத்தோடு இதை ஆரம்பிக்கிறேன். குரு பயிற்சி உங்களுக்கு என்ன தரப்போகிறது? குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை தரப்போகுது. கனத்த இதயத்துடன் அதை பதியிடுறேன். ஏன்னா குரு 10லே வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். உலகத்தில் என்றைக்குமே கெட்டவனை கூட பகைச்சிக்கலாம். ஏன்னா கெட்டவன் முட்டா போய, அவனுக்கு கெட்டது பண்ணுறதுக்கு கெட்டது பண்ணுறேன்னு சொல்லி கெட்டது பண்ணுவான், மாட்டிக்குவான். ஆனால் அந்த நல்லவனை பகைச்சிக்க கூடாது. ஏன் தெரியுமா? நல்லவன் என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த 10 கூடிய குரு வந்து என்ன பண்ணுவார்னா, மேனேஜ்மெண்ட் பர்சன், ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன். நம்மளை உண்மையிலே கழுத்தெடுத்து விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரியல் ஷாப் ஃப்ளோரில் இருந்த பாஸ் கிடையவே கிடையாது. ஆஃபீஸில் உங்களுக்கு அசஸ்மெண்ட் போடுறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் தான் ஒரிஜினல் வில்லன். ஏன்னா அவன் என்ன மைண்டில் வச்சுருக்காங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஓட விட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைகளையே பலிதம் பண்ணுவார். ஆமாம், இது மாதிரி வந்து நீங்கள் கொலம்பியா போகணுமா? சரி கொலம்பியா போகலாம். நீங்கள் கனவுகள்லாம் காண்பீங்க. இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக உங்களை மட்டும் தான் அனுப்புவாங்க. ஏன்னா கொலம்பியா உங்களை அனுப்புறது பக்கத்துலேயே அமேசான் காடுகளுக்கு நடுவில் தான் உங்களுக்கு ஐடி பார்க்கு. அங்கே வச்சு தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஞாபகம் இருக்கா டைனோசரஸ் படமெல்லாம்? அந்த மாதிரி நீங்கள் உள்ள ஆராய்ச்சி பண்ணுவீங்க, வெளியே 2 டைனோசர் வரும். நீ எனக்கு நல்லது பண்ணியா கெட்டது பண்ணியாடா? சார் துபாயில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சார், இது துபாயில், ஆமாம் கேளுங்க, என் ஃப்ரெண்டு துபாய்க்கு போனான். அவன் போனவன் என்ன பண்ணான், சம்பாதிச்சுட்டு வந்தான். 5 லட்சம் தான் சம்பாதிச்சான். 2 வருஷம் 3 வருஷம் இருந்து குருவி மாதிரி சேர்த்து ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சுட்டு வந்தான். வந்தவன் அது ஒரு கோல்டாக எடுக்க வேண்டியதானே. இவர் என்ன பண்ணுறாராம், அவர் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாராம். அம்மா, உங்களை நான் வந்து ஒரு பெரிய முதலாளி ஆக்க போகிறேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த 5 லட்சத்துக்கு ஒரு மளிகை கடை ஒன்று ஆரம்பிச்சிட்டான். மளிகை கடை ஒன்று ஆரம்பித்து அந்த அம்மா காலையில் உட்காந்து பொறுமையாக தான் எந்திரிக்கும். 8-8:30 மணிக்கு தான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு பழைய ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டோடு இருந்து திண்ணமேல உட்காந்து என்னக்கா எப்படிக்கா போயிட்டுருக்கியாக்கான்னு பேசிகிட்டு இருக்கோம். மதியானம் ஆனால் 1 மணி நேரம் தூங்கும். அதிகபட்ச லைஃப் ஸ்டைல் அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான். அப்புறம் சாயந்தரம் ஆனால் போயிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே வேலையை உட்காந்து சகசரநாமெல்லாம் கேட்டு இது ஒரு ராமகிருஷ்ணான வாழ்ந்துட்டு இருந்தது. இந்த ஆள் நம்ம ஆள் வந்து முதலாளி ஆக்கிட்டாராம். அந்த கடை ஒரு மளிகை கடையை திறந்து விட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு காலங்காத்தாலும் 5 மணிக்கெல்லாம் கௌசல்யா சுப்ரதா ராமபூர்வான்னு 5 மணிக்கெல்லாம் உட்கார வச்சிட்டாங்க. அந்த அம்மா தூக்க போத சுகர், அதுக்கு 350 சுகர் இருக்குது. சுகரை தாங்கிட்டு வந்து கடையை செட்டரை திறந்து கடையெல்லாம் கூட்டி பால் கவரு மோர் கவரு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் இப்படி உட்காந்துட்டே இருக்கணும். காலைல 5 மணிக்கு உட்காந்தா இவன் வேலைக்கு போயிடுவான். வேலை முடிச்சுட்டு இவன் 7 மணி வர்ற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு ரிலீவிங் கூட கிடையாது. இந்த கடையிலே தனியாக உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு டிவி ரேடியோன்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த அம்மா லைஃபு. எண்ணி 10வது நாள், இவர் எனக்கு நீ வாழ்க்கை கொடுத்தியா இல்லை என்ன ஜெயிலில் போட்டுருக்கிறியா,
என்னால இந்த கடைக்கு வர முடியாது. அவளை தான் நின்று போச்சு. கடையை பார்த்துக்க ஆள் கிடையாது. அந்த 5 லட்ச ரூபா பொருளையும் மொத்தத்துக்கு செகண்ட் ஹேண்டுக்கு விற்று 4,4 லட்ச ரூபாய்க்கு போய் 75,000 நஷ்டம். எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு 10ஆம் வீட்டுக்கு வந்தால் இது போன்ற போதைகளை தான் தருவார். 10ஆம் வீட்டுக்கு குரு வரும்போது நம்மளால் இதை செய்ய முடியுமா, நமக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, நமக்கு இது மேன் பவர் இருக்கா, இல்லை தொழில் தெரியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ என் மனைவி கூட தான் சொல்கிற கடை வச்சாங்க. அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? ஒரு மளிகை கடை வச்சாங்க. நானும் கடை வைக்கிறேன். சரி வச்சுட்டு அது என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்டாண்டர்டான பாக்கெட்லாம் வரும். பார்த்திங்கன்னா இந்த பிங்கோ மேகி இந்த மாதிரி பாக்கெட்டாக வரும். ஒரு பாக்கெட் விற்றா ₹1 லாபம். சரியா? இது தெரியாமல் ஒரு 10 பாக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ₹100. நம்ம நினச்சிக்குவோம் அந்த ₹100 சம்பாதிச்சிட்டோன்னு. ஆனால் அந்த ₹100 அவங்க லாபம் எவ்வளோனா ₹10 தான். என்ன இப்படியே காலேருந்து ஆப்படே வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சா ₹10, மத்தியானம் ₹10, சாயந்தரம் வெறுப்பாய் போய் ஒரு பாக்கெட்டு பிரித்து நம்மளே தின்றுவோம். எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டே சும்மா இருக்கிறது? அப்போ என்ன ஆகுனா, சாயந்தரம் வந்து கணக்கு பார்க்கும்போது ஒரு பிங்கோ பாக்கெட்டு கம்மியாயிருச்சு. அந்த பிங்கோக்கு நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா, லாபம் சரியாக போச்சு, இன்றைக்கி நீ எதுவுமே சம்பாதிக்கலை. சே, இது ஒரு பிஸ்னஸா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, 10ஆம் வீட்டிலே குரு வரும்போது தண்ட கர்மாந்திர பிஸ்னஸாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இது 10 பொருள் விற்றாதான்ப்பா ₹10 கிடைக்கும். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். உங்களுக்கு எது தெரியுமோ அதை பண்ணுங்க. இல்லைன்னா கம்முன்னு இருங்க, சம்பாதிச்ச காசு எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு வாங்குங்க, இல்லை சேவிங்ஸ் போட்டு வைங்க. உங்களை என்ன பணம் வேணாங்குதா, அதை எடுத்துகிட்டு போய் முதல் வேலையாக, நாங்களாச்சும் கடையை வச்சு ஏமாந்தோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஏமாறுறாங்க. சில பேர் கடல் பாசி என்னென்னமோ பண்ணி ஏமாந்தவன்லாம் இருக்கான். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, 10லே குரு வரும்பொழுது தொழிலை விட்டு மாறுங்க மாறுங்க மாறுங்கன்னு ஒரு குரு உங்களை கையை பிடிச்சி இழுப்பார். தயவு செஞ்சு தொழில் மாறிடாதீங்க. மாறினா இருக்கிற வேலையும் போயிடும். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, 10லே குரு வரும்போது உங்கள் மேனேஜர் உங்கள் ஈகோ டச் பண்ணிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் டச் பண்ணுவார். இவன் கூட இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மளிகை கடை வச்சுக்கலானே உங்களுக்கு தோணும். அது இதை விட கஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்கள். 5 மணிக்கு திறந்து 11 மணிக்கு தான் கடையை மூடணும், ₹10 தான் ஓடும். பரவாயில்லையா? அதுக்கு இதே எவ்வளோ பரவாயில்லைங்கிற ஒரு முடிவோட இந்த ஆஃபீஸ்லேயே இருந்துங்க. இந்த ஒரு வருடமும் இந்த மேனேஜர் கண்ணில் படாமல் இருங்க. அவன் பாட்டுக்கு வருவான் சிட்டுக்குருவி மாதிரி. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போங்க வெளியே வாங்க, அந்த ஆளு கண்ணிலே படாதீங்க. ஒரு வருஷத்தை தாண்டிட்டிங்கன்னா அடுத்து குரு 11க்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய சுபிட்சமே ஏற்படும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 2 விதமான பாஸ் இருக்கான். ஒன்று முட்டா பீஸு, ஒன்று முரட்டு பீஸு. இந்த 2 பேர் கூட நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். இந்த முட்டா பைய 9 மணிக்கெலாம் தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில் நீங்கள் கொடுக்குறது தான் ரிப்போர்ட்டு. ஆனால் இந்த முரட்டு பாஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் தூங்க மாட்டான். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவான். இதுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்பான். உங்களை அசஸ்மெண்ட் பண்ணுறேன்னு உங்களை உயிரை வாங்குவான். ஏன் அப்படின்னா அதான் இந்த முரட்டு பாஸு. ஸோ அதனால் இவர்களோடலாம் வாழ்ந்து தான் ஆகணுங்கிற நிதர்சனமான உண்மையை நீங்கள் ஏற்றுக்குங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனுசரித்து வாழ்கிறதுல 1008 நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம். அதுதான் முக்கியம். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்து குரு வரும் வரை இந்த ஒரு வருடமும் குரு பகவான் வேறு ஆஃபர் தராரு. கல்ஃப் போகலான் இருக்கேன், புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், நீங்கள் பிஸ்னஸே பண்ண வேணாம். நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த துபாய் கடை, அது என் ஒய்ஃபு சிந்து வச்ச மளிகை கடை ஞாபகம் வரணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. நமக்கு தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். அதை மைண்டில் வச்சுங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில்